ஜெபம்ன்றது கர்த்தர்கிட்ட உங்களுடைய நிலைமையை கொண்டு போகிற ஒரு இடம். கர்த்தர் பேசுகிறத கேட்குற நேரம், கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறத பார்க்குற நேரம். ப்ரேயர் டைம் இஸ் பியூட்டிஃபுல் டைம். நிறையா டீப் திங்ஸை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரேயர்னு வரும்போது. ஏன்னா நான் ரொம்ப பிளஸ்ஸாக இருக்கிறேன். ப்ரேயரை ரொம்ப எளிமையாக கற்றுக்கிட்டு சாதாரணமாக நிறைய விஷயங்களை இந்த ப்ரேயர் டைமில் ரிசீவ் பண்ணி அப்ளை பண்ணி நிறையா அற்புதங்களை பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ப்ரேயர் டைமை மாத்திரம் ஒருத்தன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் லைஃப் மாறிடும். ப்ரேயர் டைம் என்ஜாய் பண்ண உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் டைமை பற்றி நான் சொல்கிறேன். பாருங்கள், இயேசுகிட்ட வந்து சீஷர்கள் கேட்குறாங்க, யோவான்லாம் அவருடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு, நீங்கள் எப்போ எங்களுக்கு சொல்லித்தர போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ப்ரேயர் ஹேஸ் டு பி டாட்ங்கிறேன் நான். ஜெபம் கூட கற்றுத்தர வேண்டியது. உங்களுக்கு ஜெபம் பண்ண எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க? யாராவது உட்கார வச்சு இப்படி தான் ஜெபம் பண்ணணும்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படி சொல்லி கொடுத்தாலும் எப்படி தெரியுமா சொல்லி கொடுத்துட்றாங்க? முதல்ல நீங்கள் செய்த பாவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அறிக்கை செய்யணும். அதை ஃபுல்லாக அறிக்கை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதணும். அதை எழுதி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு வாங்கினதுக்கப்புறம் ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜெபம் நல்லது. இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இப்படி ஒரு ஆர்டர் வைஸ் நம்ம ப்ரேயர் பண்ண கற்றுக்குறோம் அப்படின்றது நல்லது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் தாண்டி டீப்பர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வாங்க, ஒரு ஆழமான அனுபவத்துக்கு வாங்க. ப்ரேயர் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் வரும்போது இயேசுகிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு மாடல் ப்ரேயரை சொல்லி கொடுத்தாரு. பாருங்கள், இன்றைக்கும் நிறைய பேர் இயேசு இப்படி தான் ஜெபிக்க சொல்லி கொடுத்தாருன்னு பரமண்டல ஜெபத்தையே டெய்லி பேசிகிட்டு இருக்கிறான். பரமண்டல ஜெபம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் அல்ல, அது ஒரு மாதிரி ஜெபம். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து சில லெசன்ஸை கற்றுக்கலாமே ஒழிய நீங்கள் அப்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா அதே ஜெபத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடாது. நீங்கள் யோவான் 17ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அங்கே இயேசு ரியலாக ப்ரேயர் பண்ணுறாரு, வேற மாதிரி ப்ரேயர் பண்ணுறாரு. பரமண்டல ஜெபத்தை அவர் பண்ணலை. அவர் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு. நீர் எனக்கு தந்தவர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு. ஒரு டிஸ்கஷன் மாதிரி போயிட்டு இருக்கு ப்ரேயர். இந்த ப்ரேயர் வந்து அப்படி ஊன்லாம் இல்லை, அப்படி அழகாக பேசிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், உங்கள் ப்ரேயர் லைஃப்பும் அப்படி மாறட்டும்ன்றேன். ஆண்டவர் உங்கள் மாடுலேஷனை கேட்டு ஓவராக கேட்டுருவார் ஜெபத்தை. நம்ம ஒரு சத்தம் போட்டு அவன் அப்படின்னா ஆண்டவர் கேட்டுரு. இல்லை, கேஷுவலாக பேசுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள், மனதார ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேச பேச ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ஜெபத்தை கேட்குறார். இந்த பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பரமண்டலங்களிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும். ஆண்டவரே, காட் ரெல்மில் நடக்கிறதுலாம் இந்த இடத்துல நடக்கட்டும்பா. ஒரு டிஸ்கஷன், ஒரு ஆதங்கம், ஒரு இன்விடேஷன், அதே போல் எங்கள் மத்தியிலையும் நடக்கட்டுமே, அதே போல் எங்கள் மத்தியிலையும் ஒரு அற்புதம் நடக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. அப்போ ப்ரேயர் அப்படின்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அது ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி கிடையாது. 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு உரையாடல், ஒரு ஐக்கியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெலோஷிப், ஒரு கம்யூனியன், ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு. 2 பேருக்கு இருக்கிற நடுவில் இருக்கிற உறவு தான் ஜெபமே ஒழிய, எத்தனை நாட்கள் நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் பேசிட்டு வெயிட் பண்ணி அவர் பேசுறது கேட்குறீங்க? 2 பேர் பேசினா 2 பேர் பேசணும். பல நேரங்களில் நம்ம ஜெபம் நம்மளே ஆரம்பித்து நம்மளே முடித்து ஆமேன் போட்டு எந்திரிச்சு வந்துடும், அவரை பேசவே விடலையே. அப்போ ப்ரேயரில் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவரும் பேசட்டுமே. அவருக்கும் உங்கள் செவிகள் சாயுங்கள், அவரும் பேசட்டுமே. என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன பண்ணுதுன்னு இருக்கிறாரு, கேட்குது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கறதுங்கிறாரு. அப்போது அந்த அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வாங்கலை. அப்போ நீங்கள் நினச்சா உங்கள் ஜெப நேரத்தில் நீங்கள் பேசுறது மாத்திரம் இல்லை, அவர் பேசுறதே உங்களால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ராங் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெளியே வந்துடுங்க. இந்த இடத்துல ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார், இல்லை எங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். இப்படி ஜெபம் பண்ணால் தான் கேட்பார், இல்லை அவர் ஸ்நேகிதன்ட்ட பேசுறது போல் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறார், வித்தவுட் எனி மீடியேட்டர். நல்லது, தேவ ஊழியர்களை கர்த்தர் வச்சிருக்கிறது நல்லது, ஊழியர்கள் நமக்காக ஜெபிப்பது நல்லதான். நான் சொல்கிறேன், ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது ஒன்று தான், நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குதுன்றேன் நான். இங்கே ப்ரேயரில் இந்த சைடு யார் பண்ணுறாங்கன்றது மேட்ரு இல்லை, கேட்குறவர் எவ்வளோ பெரியவர் தான் மேட்ரு. நம்ம என்ன நினச்சிட்டோம்னா, கேட்குற ஆள் நல்லவராக இருந்தால் தான் நடக்கும். இல்லை, அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்குறாரு. ஏன்னா அத்தனை பேரும் அவர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். You are praying in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க. அந்த நாமத்தை தூக்கிட்டு யார் வந்தாலும் யாருக்கும் அங்கே அற்புதம் நடக்கும். அப்போ
ஜெபிக்கிற நான் யாருன்னு பார்க்காதீங்க, அந்த சைடு இருந்து கேட்கிறவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஸோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல அப்படின்றத உடச்சி, இடத்துல இல்லப்பா எங்கிருந்து கூப்பிட்டாலும் உனக்கு பதில் கொடுக்க விரும்புகிற தேவன், தைரியமா ஜெபம் பண்ணுன்னு ஜெபம் பண்றதுக்கு தைரியம் கொடுக்கிறாரு. கம் போல்ட்லி, தைரியமா கிருபாசனத்தை அன்னைக்கு வாருங்கள். கிருபாசனத்துக்கு அன்னைக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இரக்கம் கிடைக்குமா, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை கிடைக்குமா. when you pray you are receiving grace. ஒரு கஷ்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த சூழ்நிலை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தருகிறார். பவுலுடைய ஜெபத்தை பத்தி சொல்லுது. பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள்ளுக்காக நான் என்ன பண்றேன், அந்த முள்ளு எடுத்து போடும்படி தேவனிடத்தில் நான் பேசினேங்கிறாரு. Prayer is all about talking to God. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு. ஒரு தடவை கேட்டேன், 2 தடவை கேட்டேன், 3ஆவது தடவை கேட்டேன். அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும்ட்டாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். I will give grace to overcome this problem. இந்த சூழ்நிலை மேற்கொள்ள நான் உனக்கு பலன் தருவேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா எங்கெல்லாம் வீக் ஆகிறனோ அவர் தன்னுடைய பலனை எனக்கு கொடுக்கிறார். ஆமென்.